ஸோ என்னை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை, நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அப்புறம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லா பொருட்களையும் இருக்கிறார். அவரின்றி ஒரு அணு மசையாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். பாதுகாப்பதும் அவரே, உருவாக்குவதும் அவரே, அழிப்பதும் அவரே. ஸோ எல்லா சக்தியும் அவருடைய சக்தி தான். பாதுகாப்பதாக விஷ்ணுவும், உருவாக்குவதாக பிரம்மாவும், அழிப்பதாக சிவபெருமான், இந்த 3 சக்தியும் அனைத்தும் பகவான் கிருஷ்ணர் தான். அந்த 3 சக்திகளாக பகவான் கிருஷ்ணர் வந்து விரிவடைந்திருக்கிறார். இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காகவும் சிருஷ்டி, ஸ்திதி, பிரளய சாதன சக்தி ரேகா, இந்த 3 சக்திகளாக பிரிந்திருக்கிறார். உருவாக்கும் சக்தி, பாதுகாக்கும் சக்தி, அழிக்கும் சக்தியாக அவரே இருக்கிறார் இந்த பௌதிக உலகத்துல. ஆனா ஆன்மீக உலகத்துல உருவாக்குவதும் கிடையாது, அழிப்பதும் கிடையாது, அனைத்தும் நிரந்தரமாக இருக்கிறது. பௌதிக உலகத்துல பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுது, அழிக்கவும் படுது, பாதுகாப்பது தான் நிரந்தரமாக இருப்பது. ஆன்மீக உலகத்தில் எப்பவுமே உருவாக்கப்படுது, அழிக்கப்படுது பௌதிக உலகத்தில். இப்ப பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறார். உணவு தானியங்கள் வழங்குகிறார், நமக்கு வெளிச்சத்தை சூரியன் சந்திரன் மூலமாக வெளிச்சத்தை கொடுக்கிறார், உணவு தானியங்களை வழங்குகிறார், பழங்களை வழங்குகிறார், நீர் வழங்குகிறார், மலைகள், செடி மரங்கள், பூச்செடிகள், விலங்குகள், பசுமாடு, நமக்கு அனைத்து உதவி செய்யக்கூடிய அனைத்தும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறைவன் தான் நமக்கு அனைத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்வதற்காக, இன்பம் அடைவதற்காக இறைவன் நமக்கு அனைத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். உணவு வகைகளை உருவாக்கி கொடுக்கிறார், பழ வகைகளை, காய்கறி வகைகளை, நம் வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்கள், நம்ம உட்கார்வதற்கு ஆசனமாகவும் அவரும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லாமே அவரின் சக்தியின் மூலமாக நாம் பெறுகிறோம். எல்லாவற்றிலும் அவர் இறைவனின் சக்தி தான் இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனசு, புத்தி, அகங்காரம், இந்த எட்டு சக்தி தான் உலகம் ஃபுல்லா இருக்கு. அதுக்கு மேல வந்து ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கு, தேவதைகள் இருக்காங்க, எல்லா விதமான உயிரினங்களும் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்துழைச்சு சமூகத்துல வாழ்றாங்க. எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறார். சூரிய சந்திரன் அவர்தான். பறவைகளில் வைனதேயம் பறவை, யானைகளில் கஜேந்திரன், குதிரைகளில் உச்சைஸ்ரவன், மரங்களில் அஸ்வத்தாமன், மரங்களில் அஸ்வத்த மரம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பசுக்களின் காமதேனு, தேவ ரிஷிகளில் நான் நாரதன், இதெல்லாம் அடுத்த அத்தியாயத்துல வரும். ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆலமரமும் அவர்தான், அரச மரமும் அவர்தான், மனிதர்களின் ராஜாவும் அவர்தான். அனைத்து விஷயங்களிலும் பகவானை பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அப்போ வந்து நம்ம வந்து எல்லா சக்தியும் இறைவனின் சக்தின்னு நினைச்சு நம்ம வந்து அவரை மறக்காம நம்ம வந்து எல்லாமே இறைவனின் சக்தி காரணமாக அனைத்து நமக்கு நல்லது கெட்டது எது நடக்குதாலும் அது இறைவனின் சக்தியில தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும். துன்பம் வரப்போது அது நம்ம வந்து குறைஞ்சு கொடுக்கிறார், இன்பத்தையும் நமக்கு வாரி கொடுக்கிறார் பகவான். நம்ம வந்து அவருக்கு வந்து நன்றி விசுவாசமாக இருக்க வேண்டும். கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரை எங்கும் காண்பதும் கிருஷ்ணரை எல்லாவற்றையும் காண்பதும் நிச்சயமே. ஜட இயற்கையின் தனித்தன்மை தோற்றங்களை அவனை காண்பது போல இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ண சக்தியின் தோற்றங்களை என்பதை அறிந்து ஒவ்வொன்றிலும் அவன் கிருஷ்ணரை உணர்கிறான். கிருஷ்ணர் என்று எதுவுமே இருக்க முடியாது. கிருஷ்ணரே எல்லாவற்றின் இறைவன். இதுவே கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கையாகும்.
கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணரின் மீதான அன்பை வளர்ப்பதாகும். இது ஜடத்திலிருந்து முக்தி அடைவதை விட உயர்ந்த நிலையாகும். தன்னுணர்விற்கு அப்பாற்பட்ட கிருஷ்ண உணர்வின் இந்நிலையில் பக்தனுக்கு கிருஷ்ணரை எல்லாம் ஆகி விடுவதாலும் பக்தன் கிருஷ்ணரின் மீது அன்பில் முழுமையடைவதாலும் பக்தன் கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதாக கூறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மனைவிக்கு கணவன் தான் எல்லாம், கணவன் தான் அவர் எல்லாம் தேவையானவற்றும் வாங்கி கொடுக்கிறார், நண்பராக இருக்கிறார், சிறந்த சேவகராகவும் இருக்கிறார், பாதுகாப்பவர்களாகவும் இருக்கிறார், எல்லாம் ஒரு குழந்தை போலவும் அனைத்தும் ஒரு மனைவிக்கு கிடைப்பது கணவன் மூலமாக அனைத்தும் கிடைக்குது. ஸோ கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அதனால ஸோ அதே மாதிரி இந்த பிரகிருதி, இந்த புருஷன் பிரகிருதி, பகவான் கிருஷ்ணர் புருஷராகவும் அனைத்து ஜீவாத்மாக்களும் பிரகிருதியாகவும் கருதப்படுகிறது. அதனால் அனைத்து இந்த அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையானவற்றை கொடுப்பவர் பகவான் கிருஷ்ணர். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான், அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் கொடுப்பவர் பகவான் கிருஷ்ணர். அதனால பகவான் கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் நெருங்கிய உறவு இருக்கு. நமக்கு தேவையானவற்றை கொடுக்கிறார், இருப்பதை காப்பாற்றுகிறார், இல்லாதவற்றை கொடுக்கிறார். யோகக்ஷேமம் மகாமியகம், நமக்கு இருப்பதை காப்பாற்றுகிறார், இல்லாதவற்றை கொடுக்கிறார். அதனால ஒரு நெருங்கிய உறவு இருக்கு. ஜீவனை யாரும் அழிக்க முடியாது, பக்தர்களை யாரும் அழிக்க முடியாது. நமே பக்த பிரணசதி, பக்தர்கள் அழிவடைவது கிடையாது. பக்தனின் பார்வையிலிருந்து பரமபுருஷரை விளக்கவே இயலாது. பல்வேறு அரக்கர்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்களை கொல்ல நினைக்கிறாங்க, பக்தர்களை அழிக்க நினைக்கிறாங்க. பல்வேறு சூழ்நிலைகளை பகவான் காப்பாற்றி இருக்கிறார். ஸோ பக்தர்களை யாரும் அழிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பிராமணர்கள் அழிக்கப்பட்டார்கள், பசுமாடு அழிக்கப்பட்டது. பிறகு பகவான் கிருஷ்ணர் அவதரித்து பிராமணர்களையும் பசுவையும் காத்திருக்கிறார். இப்பொழுதும் அதே நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் பிராமண கலாச்சாரம் பரவி உள்ளது, உலகம் முழுவதும் பரவி உள்ளது. பசுமாடு பாதுகாப்பு உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நிதானமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் மறுபடியும் உலகத்தை பக்தர்கள் ஆழ்வார்கள். சில நேரம் அரக்கர்கள் ஆழ்ந்தார்கள். இந்த உலகத்தை அரக்கர்கள் சில காலம் ஆழ்வார்கள், சில காலம் பக்தர்கள் ஆழ்வார்கள். இது இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு, ஒரு போட்டி நடந்துட்டே இருக்கு. பௌதிக உலகத்துல இந்த போட்டி இருக்கதான் செய்யும் எப்பவுமே. ஆன்மீக உலகத்துல இந்த போட்டின்றதே கிடையாது. கிருஷ்ணரில் கலப்பது ஆன்மீக அழிவாகும். பக்தனத்துக்கு அபாயத்தை ஏற்பதில்லை. பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. பிரம்மாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா சந்தः சதைவ ஹ்ருதயேஷு விலோகயந்தி யம் ஷ்யாம சுந்தரம் அசிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரேமை என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்ட பக்தரின் கண்களால் எப்போதும் காணப்படும் ஆதிபுருஷரான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பக்தரின் இதயத்தில் வீற்றுள்ள அவர் தனது நித்தியமான சியாம சுந்தர ரூபத்தில் எப்போதும் காணப்படுகிறார். பகவான் கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா நம்ம அன்பு பக்தி தோன்றல் மூலமா தான் நம்ம பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அவற்றை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க புத்தகம் படிக்கிறதுனாலயோ அல்லது வேற ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்வதனாலயோ பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பக்தி அன்பு கலந்த பக்தி மூலமா தான் நம்ம பகவானை புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். பக்தரின் தேயத்தில் வீட்டுள்ள அவர் தனது நித்தியமான சாமசுந்தர ரூபத்தில் எப்போதும் காணப்படுகிறார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். இந்த நிலையில் உள்ள பக்தனின் பார்வையை விட்டு பகவான் விலகுவதில்லை. பக்தனும் அவர் தரிசனத்தை இழப்பதில்லை. இறைவனை இதயத்தினுள் பரமாத்மாவை காணும் யோகியின் விஷயத்திலும் இதுவே உண்மை. தூய பக்தனாக மாறக்கூடிய இத்தகைய யோகி தனக்குள் இறைவனை காணாமல் ஒரு கணமும் வாழ முடியாதவனாகி விடுகிறான். உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவனின் ஒரு அனுமதியுடன் நடக்கிறது. நல்லது கெட்டது எது நடந்தாலும் நம்ம இறைவனின் அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. நம்ம கெட்டது நடந்தாலும் பக்தர்கள் துன்பப்படுறாங்கன்னா கூட அது பகவானின் ஒரு கருணை தான். துன்பங்களை குறைத்து கொடுக்கிறார்.
இன்பத்தை வாரி கொடுக்கிறார் பகவான். பக்தர்களுக்கு பகவான் வந்து சிறந்த நண்பனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் சிறந்த நண்பராக பகவான் இருக்கிறார். பக்தர்களுக்கு விசேஷத்தனமாக நன்மை செய்கிறார். துன்பத்தை குறைக்கிறார், இன்பத்தை வாரி வழங்குகிறார். நம்ம வந்து என்ன பண்றோம், தினமும் மகாபிரசாதத்தை சாப்பிடுறோம். அப்புறம் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறோம், பாகவதம் படிக்கிறோம், புத்தகம் படிக்கிறோம், பெரிய பெரிய கோயில் வழிபாடு செய்யறோம், கோயில் கட்டுறோம். இதெல்லாம் யாரு நமக்கு தராங்க? எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தரார். நமக்கு தேவையானவற்றை நம்ம வந்து சுயமா வந்து முயற்சி செய்தோம்னா நம்மளால முடியாது. பக்தி தொண்டில் ஈடுபடுறதுனாலதான் நம்ம எல்லாமே பெரிய பெரிய கோயில் கட்ட முடியுது, பெரிய பெரிய நிர்வாகத்தை பண்ண முடியுது, கோயில் நிர்வாகத்தை பண்ண முடியுது. காரணம் என்னன்னா பக்தியில் நம்ம ஈடுபடுறதுனால பகவான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறார். ஸோ நம்ம வந்து வேற எந்த அரசியல்வாதி பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை, யார் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்ம பக்தி தொண்டில் நம்ம ஈடுபட்டே இருக்கணும். பணத்துக்கு பின்னாடி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது வேற எதோக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். பக்தி தொண்டு நம்ம ஈடுபட்டுட்டே இருந்தோம், பகவான் நமக்கு என்ன தேவையோ அது கொடுப்பார். யோகக்ஷேமம் மகாமியகம். பதம் 32 சர்வபூத ஸ்திதம் யோமா. பதம் 31 சர்வபூத ஸ்திதம் யோமா பஜத் ஏகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடும் எத்தகைய யோகி நானும் பரமாத்மாவும் ஒருவரே என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் என்னில் நிலைக்கிறான். பொருளுரை பிரபுபாதிக்கு ஜெய். பரமாத்மாவின் மீது தியானம் செய்ய பழகும் யோகி தனக்குள் கிருஷ்ணரது விரிவங்கமான விஷ்ணுவை 4 கைகளுடன் சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகியவற்றை ஏந்திய உருவில் காண்கிறான். விஷ்ணு கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டவர் அல்ல என்பதை யோகி அறிய வேண்டும். கிருஷ்ணர் பரமாத்மாவின் ரூபத்தில் எல்லாரது இதயத்திலும் உள்ளார். எண்ணற்ற உயிர்வாழிகளின் இதயங்களிலும் வசிக்கும் எண்ணற்ற பரமாத்மாவிற்கு இடையில் எவ்வித வேற்றுமையும் இல்லை. மேலும் எப்போதும் கிருஷ்ணருடைய திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தனுக்கும் பரமாத்மாவை தியானிப்பதில் ஈடுபட்டிருக்கும் பக்குவமான யோகிக்கும் வேற்றுமை இல்லை. கிருஷ்ண உணர்வில் உள்ள யோகி தனது ஜட இருப்பிற்காக வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எப்போதும் கிருஷ்ணரின் நிலைத்தவனாக உள்ளான். இது ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் பக்தி ரசாமிர்த சிந்துவில் 1.2.187 உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிகிலாஸ்வ யவஸ்தாஷு ஜீவன் முக்தஹ சபுச்யதே. கிருஷ்ண உணர்வில் எப்போதும் செயல்படும் பக்தன் இயற்கையாகவே முக்தி பெற்ற நிலையில் உள்ளான். நாரத பஞ்சராத்திரத்தில் இது பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திக்காலாத்யனவர்ச்சின்னோ கிருஷ்ணே சேதோ விதாய ச தன்மயோ பவதி க்ஷிப்ரம் ஜீவோ பிரம்மணி யோஜயேத். காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட கிருஷ்ணர் எங்கும் பரவியுள்ளார். அவரது திவ்ய ரூபத்தில் கவனம் செலுத்துபவன் அவரது நினைவில் மூழ்கி பின்னர் அவருடனான திவ்யமான உறவை பெரும் ஆனந்த நிலையை அடைகிறான். யோக பயிற்சியின் உன்னதமான பக்குவ நிலை கிருஷ்ண உணர்வே. கிருஷ்ணர் எல்லாரின் இதயத்திலும் பரமாத்மாவாக உள்ளார் எனும் அறிவு யோகியை குற்றமற்றவனாக்கி விடுகிறது. பகவானதான் இந்த அச்சிந்திய சக்தியை வேதங்கள் கோபால தாபனி உபனிஷத் 1.21 பின்வருமாறு உறுதி செய்கின்றன. ஏகோபி சன் பகுதா யோ அவபாதி. இறைவன் ஒருவரை என்ற போதிலும் எண்ணற்ற இதயங்களில் அவர் பலராக வீற்றுள்ளார். இது போலவே ஸ்மிருதிய சாஸ்திரத்திலும் கூறப்பட்டுள்ளது. ஏக ஏவ பரோ விஷ்ணு சர்வவ்யாபி ந சம்சயः ஐஸ்வர்யாத் ரூபம் ஏகம் ச சூரியவத் பகுதே யதா. விஷ்ணு ஒருவரை என்ற போதிலும் அவர் எங்கும் நிறைந்துள்ளார். சூரியன் எவ்வாறு ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோற்றமளிக்கிறதோ அதுபோல தனது அச்சிந்திய சக்தியால் தனக்கென்று ஒரு ரூபம் உள்ள போதிலும் பகவான் விஷ்ணு எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார். பரமாத்மாவும் கிருஷ்ணரும் ஒன்று. பரமாத்மாவை நம்ம யோகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா
தியான யோகம் பண்றவங்க பகவான் கிருஷ்ணரை வந்து பரமாத்மா ரூபத்துல பாக்குறாங்க. ஸோ பக்தர்கள் வந்து பகவான் கிருஷ்ணரை முழு அந்த உடலை பாக்குறாங்க. ஸோ பரமாத்மா உருவுல பாக்குறது யோகிகள், பக்த யோகிகள் பகவான் பார்க்கிறார், பகவானையும் பார்க்கிறார், பக்தர்களையும் பார்க்கிறார், அவர்கள் லீலைகளை பார்க்கிறார்கள். பக்தர்கள் பரமாத்மா ரூபத்துல யோகிகள், தியான யோகிகள் பார்க்கிறாங்க. பரமாத்மாவும் பகவான் கிருஷ்ணரும் ஒன்றுதான். எல்லா சூழ்நிலையிலும் வந்து அவங்கள நம்ம பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரை நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர்லேயே நம்ம வந்து அவர் தொண்டிலே நம்ம ஈடுபட வேண்டும். ஸோ உடம்புல நம்ம அனைவர ஜீவாத்மாவின் உடம்புலையும் இருதயத்துல பாத்தீங்கன்னா பரமாத்மா வந்து 4 கைகளுடன் சங்கு, சக்கரம், கதை, தாமரை போன்ற 4 கைகளிலும் 4 விஷயங்களை வைத்திருக்கிறார். ஸோ அதெல்லாம் வந்து சங்கு, சக்கரம், கதை, தாமரை பெற்று வைத்திருக்கிறார் பகவான் விஷ்ணு. 4 கைகளில் 4 பொருட்களை வைத்திருக்கிறார். பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் தீயவற்றை அழிப்பதற்காகவும் அனைத்து விஷயங்களும் தீயவற்றை அழிப்பதற்காக சங்கு சக்கரம் வைத்திருக்கிறார். பக்தர்களை சங்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காக, சக்கரத்தையும் கதையையும் தீயவர்களை அழிப்பதற்காக, தாமரை பக்தர்களை ஆசீர்வதிப்பதற்காக 4 விஷயத்தை பகவான் ஏந்திருக்கிறார், 4 கைகளில் ஏந்தியுள்ளார். ஸோ விஷ்ணு வந்து கிருஷ்ணரோட வேறுபட்டவர் கிடையாது. கிருஷ்ணர் தான் எல்லாவற்றுக்கும் முழுமுதற் கடவுள். அவரிலிருந்து வருபவர்கள் தான் விஷ்ணு. அதனால கிருஷ்ணரும் விஷ்ணு வேற கிடையாது. கிருஷ்ணர் வந்து பரமாத்மா ரூபத்துல எல்லா இதயத்திலும் இருக்கிறார். எண்ணற்ற உயிர் வாழிகளின் இதயங்களில் வசிக்கும் எண்ணற்ற பரமாத்மாவிற்கு இடையில் எவ்வித வேற்றுமையும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரே சூரியன் தான் இருக்கு, ஆனா எல்லா இடத்தையும் எல்லா ஊருக்கும் சூரியன் வந்து தெரிகிறார். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் வந்து பரமாத்மா ரூபத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிறார், ஆனா வந்து அவர் வந்து மாறுறது கிடையாது. பரமாத்மா ஒண்ணுதான், ஆனா எல்லாருக்கும் வந்து சமமா தெரிகிறார். எப்போதும் கிருஷ்ணருடைய திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தனுக்கும் பரமாத்மாவை தியானிப்பதில் ஈடுபட்டிருக்கும் பக்குவமான யோகிக்கும் வேற்றுமை இல்லை. பக்தர்களுக்கும் யோகிகளுக்கும் பரமாத்மாவை தியானம் செய்யும் யோகிகளுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாதுன்றாங்க. கிருஷ்ணர் உணர்வில் யோகி தனது ஜட ஈர்ப்பிற்காக வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எப்போதும் கிருஷ்ணரின் நிலைத்தவனாக உள்ளான். நம்ம வந்து இந்த பௌதிகத்தில் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பல்வேறு செயலை செய்யறோம். ஸோ நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும், வீடு பராமரிக்கணும், மனைவிகளுக்கு பராமரிக்கணும், குழந்தைகளை பராமரிக்கணும், நண்பர்களுக்கு விருந்தினர் உபசரிக்கணும், சன்னியாசிகளுக்கு தானம் கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், விலங்குகளை பாதுகாக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல உறவு முறை இருக்க வேண்டும். உலகத்துல எல்லா விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஏதாவது செய்யணும். நமக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? ஸோ வந்து அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து எப்பயுமே பல்வேறு செயல்கள் நம்ம செஞ்சா கூட நம்ம வந்து கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இது ஸ்ரீ ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்துவில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது வந்து ஸ்ரீ ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசாமிர்தத்துல வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. கிருஷ்ண பக்தியில நம்ம எப்பவுமே ஈடுபடுறப்போ வந்து நம்ம வந்து முக்தி பெற்ற நிலையில் இருக்கிறோம். நாரத பஞ்சராத்திரத்திலையும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திக்காலா யவன சின்னோ கிருஷ்ணே சேதோ விதாயச்ச தன்மயோ பவதி க்ஷிப்ரம் ஜீவோ பிரம்மணி யோஜயேத். காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட கிருஷ்ணர் எங்கும் பரவியுள்ளார். அவரது திவ்ய ரூபத்தில் கவனம் செலுத்துபவன் அவரது நினைவில் மூழ்கி பின்னர் அவருடனான திவ்யமான உறவை பெறும் ஆனந்த நிலையை அடைகிறான். பகவான் கிருஷ்ணர் வந்து காலத்திற்கு அப்பாற்பட்டவர், காலத்தை கட்டுப்படுத்துபவர், காலத்தின் பிடியில் அவர் இல்லை, காலம்தான் அவர் பிடியில் இருக்கிறது. காலத்தை கட்டுப்படுத்துபவர், மரணத்தை கட்டுப்படுத்துபவர், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் பகவான் கிருஷ்ணர். அவருக்கு வந்து காலம் இடம்ன்றதெல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறார்.
எல்லா சூழ்நிலையும் எல்லா காலத்திலும் இருக்கிறார். அவர் எல்லா இடத்தையும் பரவி இருக்கிறார். அவருடைய திவ்யமான உடல்ல கவனம் செலுத்துபவர்கள் வந்து அவரது நினைவில் அவர் லீலைகளை மூழ்கி அவர்கிட்ட வந்து உறவு கொள்ளலாம், திவ்யமான உறவு கொண்டு ஆனந்தத்தை பெறலாம். யோக பயிற்சி உன்னதமான பக்குவ நிலை கிருஷ்ண உணர்வே. யோகத்தின் பயிற்சி உன்னதமான நிலைன்னா நம்ம வந்து பரமாத்மா ரூபத்துல இருக்கிற கிருஷ்ணரை உணரணும். ஆன்மீக லோகத்துக்கு நம்ம வந்து போய் ஆன்மீக லோகத்தை பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டாற்ற வேண்டும். இதுதான் யோக பயிற்சியின் உன்னத பக்குவ நிலை. கிருஷ்ணர் வந்து எல்லா ஹிருதயத்திலையும் பரமாத்மா இருக்கிறார் அப்படின்ற அறிவே பாத்தீங்கன்னா இது வந்து யோகியை வந்து குற்றமற்றவனாக்கி விடுகிறது. ஸோ வந்து நம்ம எது செஞ்சாலும் பகவான் கிருஷ்ணருக்காக செஞ்சோம்னா நம்ம வந்து குற்றமற்றவர்கள் ஆகி விடுவோம். பகவானது இந்த அச்சிந்திய சக்தியை வேதங்கள் பின்வருமாறு உறுதி செய்கின்றன. இறைவன் ஒருவரே என்ற போதிலும் எண்ணற்ற இதங்களை அவர் பலராக வேற்றுள்ளார். ஸோ சூரியன் ஒரே சூரியர் தான். ஆனா வந்து எல்லார்கிட்டையும் வந்து எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்டுக்கு மேலேயும் எல்லார் தலை மேலேயும் சூரியன் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணன் பரமாத்மாவாக எல்லார் இதயத்திலும் இருக்கிறார். ஸ்மிருதி சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ஏக ஏவ பரோ விஷ்ணு சர்வ வியாபின சம்சய ஐஸ்வர்யாத் ரூபம் ஏகம் ச சூரிய பகுதயதே. விஷ்ணு ஒருவரே என்ற போதிலும் அவர் எங்கும் நிறைந்துள்ளார். சூரியன் எவ்வாறு ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோற்றம் அளிக்கிறதோ அது போல அச்சிந்திய சக்திகளால் தனக்கென்று ஒரு ரூபம் உள்ள போதிலும் பகவான் விஷ்ணு எல்லா இடங்களிலும் வீற்றுள்ளார். ஸோ ஒரு நாட்டுக்கு தலைவர் இருக்கிறார்னா ஒரே ஒரு தலைவர் தான். ஆனா 150 கோடி பேர், இப்போ இந்தியாவில் 120 கோடி பேர் இருக்காங்கன்னா 120 கோடி பேருக்கு ஒரு தலைவர் நரேந்திர மோடி. அந்த மாதிரி இந்த பூமிக்கு தாய் மாதா, பூமிக்கு அதிபதி பூதேவி, அதே மாதிரி சொர்க்கலோகத்துக்கு அதிபதி இந்திரதேவன், எல்லா பிரம்மாண்டத்தையும் உருவாக்குவர் பிரம்மா, பிரம்மாவை படைத்தவர் விஷ்ணு. அப்படி விஷ்ணு தான் வந்து எல்லாத்துக்கும் மூலம், ஆதி புருஷன், கோவிந்தன் ஆதி புருஷன். ஸோ அவர் வந்து அவரோட சக்திகளெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதது, அச்சிந்திய சக்தி. அதனால வந்து உலகத்தை படைத்து காத்து அழிப்பதெல்லாம் அவர்தான். உடைத்த உடலை, இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கு சூரியன் சக்தி மிகவும் அவசியம் ஏற்படுகிறது. அதே மாதிரி பகவான், இந்த சூரியனும் பகவான் தான். இருள் வந்து சந்திரன் போலவும் வெளிச்சம் வந்து சூரியனை போலும் இருக்கிறது. வாழ்க்கையில் வந்து இருட்டும் அவசியம், வெளிச்சமும் அவசியம். இந்த பௌதிக உலகத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக உலகத்தில் அனைத்தும் பிரகாசமாக உள்ளது. பௌதிக உலகத்தில் இருட்டு வெளிச்சம் மாறி மாறி வரும், இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் பௌதிக உலகத்தில். ஆன்மீக உலகத்தில் வரும் இன்பம் தான், துன்பம் உள்ளதே கிடையாது. ஆத்மூபம் யேன சர்வத்ர சமம் பக்ஷ்யதி யோ அர்ஜுனா சுகம் வாயதி துவா துக்கம் சயோகி பரமோ மதः. மொழிபெயர்ப்பு பொருளுடைய ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். அர்ஜுனா, எவன் ஒருவன் எல்லா உயிர்களுடைய சுக்க துக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டு காண்கிறானோ அவன் பரம யோகியாக கருதப்படுகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பரம யோகியாவான். அவன் தனது சுய அனுபவத்தால் எல்லாருடைய சுக்க துக்கத்தையும் அறிவான். உயிர் வாழி துன்பப்படுவதற்கான காரணம் இறைவனுடனான தனது உறவை மறந்திருப்பதே. மேலும் மகிழ்ச்சிக்கான காரணம் கிருஷ்ணரே மனிதனின் எல்லா செயல்களுக்கும் உன்னத அனுபவிப்பாளர். கிருஷ்ணரே எல்லா நாடுகளுக்கும் கிரகங்களுக்கும் உரிமையாளர். கிருஷ்ணரே எல்லா உயிர் வாழிகளின் உற்ற நண்பன் என்பனவற்றை அறிவதே. உயிர்வாழி கிருஷ்ணருடனான தனது உறவை மறந்ததன் காரணத்தால் ஜட இயற்கையின் குணங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மூவகை துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுகிறான் என்பதை பக்குவமான யோகி அறிவான். மேலும் தான் மகிழ்ச்சிக்காக இருப்பதால் கிருஷ்ண உணர்வின் கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை எல்லா இடங்களிலும் விநியோகிக்க முயற்சி செய்கிறான். பக்குவமான யோகி கிருஷ்ண உணர்வை அடைவதன் முக்கியத்துவத்தை பிரச்சாரம் செய்ய முயல்வதால் அவனே உலகிலேயே மிகச்சிறந்த வள்ளலும் பகவானின் மிக நெருங்கிய தொண்டனும் ஆவான். நஜ தஸ்மான் மனுஷ்யேசு கஷ்டின்மே பிரிய கிருத்தமஹா. பகவத்கீதை 18.69. அதாவது இறைவனின் பக்தன் மற்ற உயிர்வாழிகளின் நலனை எப்போதும் விரும்புவதால் அவன் எல்லாருக்கும் உற்ற நண்பனாக உள்ளான்.
அவனே சிறந்த யோகி ஆவான். ஏனெனில் அவன் தனது சுய லாபத்திற்காக யோகத்தில் பக்குவமடைய விரும்பாமல் பிறருக்காகவும் முயல்கிறான். அவன் சக உயிர்வாழிகளிடம் பொறாமை கொள்வதில்லை. தனது சுய முன்னேற்றத்தை மட்டும் விரும்பும் யோகிக்கும் இறைவனின் தூய பக்தனுக்கும் உள்ள வேற்றுமை இதுவே. பக்குவமான தியானத்திற்காக தனி இடத்திற்கு செல்லும் யோகி ஒவ்வொரு மனிதனையும் கிருஷ்ண உணர்வினை நோக்கி திரும்புவதற்கு தன்னால் இயன்றவரை முயலும் பக்தனை போன்று பக்குவம் அடைந்தவன் அல்ல. வைஷ்ணவர்கள் தான் பாத்தீங்கன்னா மிக பிறந்த யோகிகள். ஏன்னா வைஷ்ணவர்கள் பர துக்க துக்கி, மற்றவங்க துன்பத்தை அவங்க துன்பமா எடுத்துட்டு அவங்களுக்கு நல்வழி காட்டுகிறார்கள் வைஷ்ணவர்கள். ஸோ எல்லா உயிரோட சுக துக்கத்தையும் தன்னோட சுக துக்கமா நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறார் வைஷ்ணவர். அவர்தான் பரமயோகி. ஸோ பிரபுபாத் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா பரமயோகிகள். அவங்க சிறந்த அவங்களோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா எல்லாரோட சுக்கத்தையும் துக்கத்தையும் அவங்களுக்கு தெரியும். அவங்க உயிர்வாளிகள் துன்பப்படுவதற்கு என்ன காரணம்னு தெரியும். இறைவனுடனான தனது உறவை மறந்திருப்பதுதான் உயிர்வாளிகள் துன்பத்திற்கு காரணம். எல்லா உயிர்வாளிகளும் இறைவனின் கட்டளை மீறியவர்களாக இருக்கிறார்கள், இறைவனின் உறவை மறந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்கான காரணம் கிருஷ்ணரே மனிதனின் எல்லா செயல்களுக்கும் உன்னத அனுபவிப்பாளர். நம்ம உலகத்துல மகிழ்ச்சி அடைக்கணும்னா நம்ம எல்லா யாகத்தை அனுபவிப்பவர் பகவான் கிருஷ்ணர் என்றும் எல்லா லோகத்துக்கு அதிபதி பகவான் கிருஷ்ணர் என்றும் நாம் நினைக்க வேண்டும். அவர்தான் எல்லாருக்கும் சிறந்த நண்பன் என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த அறிவு தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், சாந்தியை கொடுக்கும். உயிர்வாழிகளை நம்ம பகவான் கிருஷ்ணர் நம்ம கிருஷ்ணருக்குள்ள நம்ம உறவை மறந்துட்டதுனால தான் ஜட இயற்கையில 3 குணத்துல நம்ம கட்டுப்படுத்தப்படுறோம். அந்த 3 குணங்கள்லாம் சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணத்தால நம்ம கட்டுப்படுத்தப்படுறோம். நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு கயிறு போன்றது. இது 3ம் நம்ம கயிறுகள் போன்று நம்மள கட்டுப்படுத்தி உள்ளது. இந்த சத்துவகுணம் ஒரு கயிறு, ரஜோகுணம் ஒரு கயிறு, தமோ குணம் ஒரு கயிறு. இந்த 3 கயிறு சேர்ந்து நம்மள கட்டுப்படுத்துது. இந்த காலத்தின் பிடியிலும் குணத்தின் பிடியிலும் நாம் செயல்படுகிறோம். ஸோ நம்ம இந்த குணத்தின் பிடியில் இருக்கிறதுனால, காலத்தின் பிடி இருக்கிறதுனால நம்ம இன்ப துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம். குறிப்பாக உடலால் மனதால் ஒரு துன்பங்களும், இயற்கை சீற்றங்களும் பிற உயிரினங்கள் துன்பங்களும் நமக்கு எப்பவுமே நடந்துட்டே இருக்கு. எப்பவுமே நமக்கு இது நமக்கு இயற்கை துன்பத்தை நம்ம அழிச்சிட்டே இருக்கு. இந்த 3 பிடி குணத்தின் பிடி இருக்கிறதுனால நம்ம இன்ப துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம். கிருஷ்ண பக்தர்களுக்கு தான் இந்த அறிவு இருக்கு, மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ஞானம் கிடையாது. கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணருடன் தொடர்பு இருக்கிறதுனால, கிருஷ்ணருக்கு தொண்டாற்றுவதால் அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால இந்த மகிழ்ச்சியான விஷயத்த கிருஷ்ண பிரேமைய மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. கிருஷ்ணரை பற்றி ஞானத்தை எல்லா இடத்துலயும் விநியோகிக்க முயற்சி செய்யறாங்க கிருஷ்ண பக்தர்கள். तो नमो महावदने कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चित्तम नामने गौरवसेना इदन महाप्रभुதான் மிகப்பெரிய கொடை வள்ளல், மிகப்பெரிய பக்தி பிரச்சாரம் செய்தவர். அவர்தான் மிக உயர்ந்த அவதாரம். மகாவதன்யாய் மிகவும் கருணை வாய்ந்த அவதாரம். அவர் என்ன பண்ணார், கிருஷ்ண பிரேமை எல்லாருக்கும் கொடுத்தார். யார் தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி அற்றவர்கள் என்று எந்த பாகுபாடும் பார்க்காமல் அனைவருக்கும் கிருஷ்ண பிரேமையை பகவான் சைதன்ய மகாபிரபு வாரி வழங்கினார். அதையே பிரபுபாதரும் வழங்கி இருக்கிறார். அதையே பக்தர்களும் சில பிரபுபாதரின் சீடர்களும் அதையே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். சைதன்ய மகாபிரபுவின் அந்த பக்தி பிரச்சாரத்தை இப்பொழுதும் மிக சிறப்பாக அவர்கள் சீடர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ அவர்கள் தான் பிரச்சாரம் செய்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக சிறந்த தானத்தை கொடுப்பவர்கள், மிகச்சிறந்த தானி கொடை வள்ளல்கள், தானிகள். அவர்கள் தான் பகவான் கிருஷ்ணரின் நெருங்கிய தொண்டர்கள், நெருங்கிய நண்பர்கள். அவரை விட சிறந்த தொண்டர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவருடைய சிறந்த பக்தர்கள், அவருடைய சிறந்த தொண்டர்கள்
வேற யாருமே இருக்க மாட்டாங்க. பகவான் கிருஷ்ணரின் இந்த பக்தி பிரச்சாரத்தை, பகவான் கிருஷ்ணரின் இந்த பக்தி பிரச்சாரம் செய்பவர்கள் தான் உயர்ந்த நண்பர்கள். சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வள்ளல்கள். அதாவது இறைவனின் பக்தன் மற்ற உயிர்வாழிகளின் நலனை எப்போதும் விரும்புவதால் அவன் எல்லாருக்கும் உற்ற நண்பனாக உள்ளான். பகவான் கிருஷ்ணரின் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறார். அதனால வந்து எல்லாருக்குமே நண்பராக இருக்கிறார். அவர் தான் பார்த்தீங்கன்னா சிறந்த யோகி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுய லாபத்திற்காக வந்து செய்யாம எல்லாருக்காகவும் அவர் வந்து முயற்சி செய்கிறார். அவங்க வந்து மற்றவங்க மேல வந்து பொறாமை கிடையாது. ஒரு யோகி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா சில யோகிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போய் தியானம் செய்வாங்க. சித்தர்கள் எல்லாம் பார்த்தோன்னா மலையில தியானம் செய்வாங்க. அவங்க வந்து அவங்களோட சுய முன்னேற்றத்தை மட்டும் விரும்புறாங்க. ஆனால் தூய பக்தர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கணும்ட்டு அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க. இதுதான் வந்து யோகிக்கும் பக்தர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா இதுதான். யோகிகள் வந்து அவங்க முன்னேற்றத்தை மாத்திரம் அவங்க வந்து முயற்சி செய்யறாங்க. பக்தர்கள் வந்து மற்றவங்களுக்கும் உதவி செய்யறதுக்காக பல்வேறு துன்பத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். சிட்டியில இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். சிட்டியில போய் மக்களை சந்திக்கிறது, மக்களை வந்து வசூல் தானே வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அது கூட பக்தர்கள் வந்து அது வந்து மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்குன்றதுக்காக அந்த கஷ்டத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆன்மீகத்தை வளர்றதுக்கு தனியா ஒரு இடம் தேவைப்படுது. கிருஷ்ணா சொல்லுற மாதிரி ஆன்மீகத்தை வளர்றதுக்கு நம்ம தனியா ஒரு இடத்துக்கு போகணும். ஆனா கிருஷ்ண பக்தர்கள் வந்து தனிமையா இடத்துக்கு போகாம ஜனங்க கூட்டமா இருக்கிற இடத்துல போய் ஒரு கோயில் திறக்கிறாங்க, ஒரு மடத்தை திறக்கிறாங்க. அங்க போய் பக்தி பிரச்சாரம் செய்யறாங்க, புத்தகத்தை விநியோகம் செய்யறாங்க. இதான் வந்து பக்தர்கள் வந்து உயர்ந்தவர்கள், பக்குவமான யோகிகள். ஸோ யோகிகளோட தனியா இருக்கக்கூடிய யோகிகளோட ஒரு சிறந்தவர்கள்னா பக்தர்கள் தான். பக்தி பிரச்சாரத்தை செய்யக்கூடிய பக்தர்கள் தான் சிறந்தவர்கள். ज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामीति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथाधामदाय नगरग्रामतारिणे। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यसुतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे हरे। பகவத்கீதை 6ஆம் அத்தியாயம் 33வது பதத்தை நம்ம படிப்போம். அர்ஜுன உவாச்ச யோ அயம் யோகஸ்வயா ப்ரோக்தः சாம்யேன மதுசூதனா ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் ஸ்திதிம் ஸ்திராம். மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். அர்ஜுனன் கூறினான், மதுசூதனரே, மனம் நிலையற்றதும் அமைதியற்றதும் ஆனதால் நீங்கள் இப்போது கூறிய யோக முறையானது நடைமுறைக்கு ஒத்து வராததாகவும் தாங்க முடியாததுமாக தோன்றுகிறது. பொருளுரை பிரபுபாதிக்கு ஜெய். பகவான் கிருஷ்ணரால் அர்ஜுனனிடம் விவரிக்கப்பட்ட சுச்சௌ தேசே என்று தொடங்கி யோகி பரம என்று முடியும் யோக முறை இயலாததாக கருதி அர்ஜுனனால் இங்கு நிராகரிக்கப்படுகின்றது. ஒரு சாதாரண மனிதன் வீட்டை விட்டு வெளியேறி மலையிலோ காட்டிலோ உள்ள தனி இடத்திற்கு சென்று யோகத்தை பயில்வதென்பது இக்கலியுகத்தில் இயலாத காரியமாகும். தற்போதைய யுகத்தில் குன்றிய ஆயுளை கழிப்பதே கடும் போராட்டமாக விளங்குகிறது. எளிமையான நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய தன்னுணர்வு பயிற்சிகளிலேயே மக்களுக்கு அக்கறை இல்லாத போது வாழும் முறை, அமரும் விதம், இடத்தேர்வு, ஜட ஈடுபாடுகளிலிருந்து விடுபட்ட மனம் போன்ற விதிகளை கொண்ட கடினமான யோக முறையை பற்றி கேட்பானேன். நடைமுறையை உணர்ந்த மனிதன் என்ற முறையில் பற்பல வழிகளில் தனக்கு சாதகமான வாய்ப்புகள் இருந்த போதிலும் இந்த யோக முறையை
பின்பற்றுவதை அசாத்தியமாக கருதினான் அர்ஜுனன். அரச குடும்பத்தை சேர்ந்தவனான அவன் பற்பல நற்குணங்களை உடையவன். அவன் மாபெரும் போர் வீரன், நீண்ட வாழ்நாளை உடையவன். எல்லாவற்றிற்கும் மேலாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நெருங்கிய நண்பன். நம்மிடம் தற்போது இருப்பதை விட 5000 வருடங்களுக்கு முன்பு பன்மடங்கு வசதிகளை பெற்றிருந்தோம். அர்ஜுனன் இந்த யோக முறையை ஏற்க மறுத்தான். உண்மையில் அவன் இந்த யோக முறையை பயிற்சி செய்ததாக நாம் சரித்திரத்திலும் காண முடிவதில்லை. எனவே கலியுகத்தில் இம்முறை பொதுவாக அசாத்தியமானதாக கருதப்பட வேண்டும். சில குறிப்பிட்ட விசேஷமான மனிதர்களுக்கு வேண்டுமானால் சாத்தியமாகலாம், ஆனால் சாதாரண மக்களுக்கு இது இயலாத காரியமாகும். 5000 வருடங்களுக்கு முன்பே இந்நிலை என்றால் தற்காலத்தை பற்றி கேட்கவும் வேண்டுமோ? பேரளவு மையங்களிலும் சங்கத்திலும் இந்த யோக பயிற்சியை நகல் செய்பவர்கள் வசதியுடையவராயினும் காலத்தை வீணடிப்பவர்களே. அவர்கள் உண்மையான குறிக்கோளை சற்றும் அறியாதவர்களாக உள்ளனர். அர்ஜுனர் இந்த பகவான் கிருஷ்ணர் இவ்வளவு வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அஷ்டாங்க யோகத்தை, தியான யோகத்தை பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு அவரோட மனசு கட்டுப்பாட்டு இல்லைன்றார். ஸோ யோகம் செய்வதற்கு மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். ஆனா அர்ஜுனன் ஒரு போர் வீரர், கிரகஸ்தன், ஒரு தன் ராஜ்யத்தை பெறுவதற்காக போர் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர். அவர் எப்படி இந்த அஷ்டாங்க யோகத்தை, இந்த தியான யோகத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்துல அவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், மதுசூதனா, பகவான் கிருஷ்ணரே, என்னோட மனசு நிலையற்றது, என்னோட மனசு அமைதியற்றதா இருக்கு. ஸோ என்னோட மனசு நிலையற்றதா இருக்கு, அமைதியற்றதா இருக்கு. நீங்க கூறிய இந்த யோக முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஒத்து வராதா இருக்கு, என்னால தாங்க முடியாததா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அர்ஜுனர் கேட்கிறார். காத்து அடக்கிறத விட அடுத்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா, மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்றே. வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமாக எனக்கு தோன்றுகிறது சொல்றார் அர்ஜுனர். மனசு எப்பவுமே அலை பாய்ந்துட்டே இருக்கும். மனசு அமைதியா இருக்காது, ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருக்கும் மனசு. அதுக்கப்புறம் மனசு அடங்காது, சக்தி மிகுந்தது மனசு. வீசும் காற்று அடக்கிடலாம், ஆனா மனசு அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனர் சொல்றார். எல்லாமே உண்மைதான். ஏன்னா மனசு சூட்சுமமானது, காற்று ஸ்தூலமானது. ஸோ காற்று அடக்குவதோட மனசு அடக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா மனசு சூட்சுமமான விஷயங்கள். ஸோ அர்ஜுனர் சொல்றார், பல்வேறு சொல்றார். ஸோ பகவான் கிருஷ்ணர் தியான யோகத்தை சொல்லியிருக்கிறார். அஷ்டாங்க யோகத்தை சாங்கிய யோகத்தை தியான யோகத்தை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்லியிருக்கிறார். இதற்கும் பதஞ்சலியின் யோக முறையை சொல்லியிருக்கிறார். அஷ்டாங்க யோக முறை சொல்லியிருக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அதை அர்ஜுனனால பின்பற்ற முடியாதது. ஆனா அவரால் அவர் பிரபா சொல்ற அரச குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு போர் வீரன், அவர் கிரகஸ்தன், பகவான் கிருஷ்ணரின் நண்பன். அவராலேயே இந்த யோக முறையை பயிற்சி செய்ய முடியல. ஸோ எதனால் அவரால் பயிற்சி செய்ய முடியலன்னா, ஒரு சாதாரண மனுஷன் வீட்டை விட்டு வெளியேறி மலையிலையோ காட்டிலையோ ஒரு தனியாக இடத்திற்கு சென்று யோகத்தை பயிற்சி செய்து இந்த கலியுகத்தை கஷ்டமான காரியம். இப்பெல்லாம் காட்டில் யாரும் வசிக்க முடியாது. காட்டு வாசிகள் இருப்பாங்க, காட்டு விலங்குகள் இருப்பாங்க, மனிதர்களை சாப்பிடக்கூடிய ராட்சசர்கள் இருப்பாங்க, பிசாசுகள், பூதங்கள் இருக்கும், பாம்பு, தேழு, அந்த மாதிரி கொடிய விஷத்தன்மை வாய்ந்த விலங்கு, பூச்சிகள், புழுக்கள், பாம்புகள் இருக்கும், ராட்சசர்கள், எக்ஸர்கள், ராட்சசர்கள், பிசாசுகள், பூதங்கள் எல்லாம் இருக்கும், சில காட்டு விலங்குகள் இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு துர்தேவதைகள்லாம் இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பகவான் அர்ஜுனனுக்கு கஷ்டமான விஷயம். அதாவது சாதாரண மனுஷன் காட்டுல போய் வசிக்க முடியாது. அரசாங்கத்தை கூட அனுமதி கொடுக்காது நீங்க காட்டுல வசிக்கணும்னா. ஒரு சாதாரண மனுஷன் வீட்டை விட்டுட்டு
வெளியே போய் மலையிலையோ காட்டுலையோ தனியா இருக்கிற இடத்துல போய் யோகம் பயில முடியாது. அந்த சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கும், தண்ணிக்கு பிரச்சனையா இருக்கும், எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கும். துணிமணி கூட கிடைக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து ஃபோனு அது நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாமே ஃபோனு, இன்டர்நெட்டு, டிவி எல்லாம் வந்துருச்சு. ஆனால் வந்து இது காட்டில் போய் தனியாக இருக்கணும், சாப்பாடு கிடைக்காது, உணவு சரியாக தங்குறதுக்கு இடம் இருக்காது, துணிமணிகள் கிடையாது, யாருக்கிட்ட சம்பந்தம் கிடையாது, தொடர்பு இருக்காது. தனியாக போய் யோகத்தை செய்யணும். இது வந்து இந்த கலியுகத்தில் வந்து கஷ்டமான விஷயம். மக்கள் வந்து தற்போது இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுள் குறைஞ்சிருக்கு. இப்போ எளிமையான கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யறதுக்கே மக்கள் வந்து விருப்பப்பட மாட்டேன்றாங்க, யாரும் வர மாட்டேன்றாங்க, கோயில்களுக்கெல்லாம் அவ்வளோ வர மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த கஷ்டமான யோக முறையை போய் நம்ம சொல்லணும்னா யாருமே வர மாட்டாங்க. இதெல்லாம் ஒத்து வரக்கூடியதா இல்லை, எளிமையான இது கிடையாது, நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதா இல்லை. சில பேர் செய்யலாம், பட் எல்லாம் பொதுவாக வந்து மக்களால் இது இந்த மாதிரி அந்த அஷ்டாங்க யோக முறை செய்ய முடியாது. ஸோ வாழும் முறையை வந்து கட்டுப்படுத்தணும், அமரும் விதத்தை கட்டுப்படுத்தணும், இடத்தை தேர்வு செய்யணும். முதல்ல வந்து வாழும் முறையை கட்டுப்படுத்தணும், அமரும் விதத்தை நம்ம வந்து செய்யணும், கட்டுப்படுத்தணும், இடத்தை தேர்வு செய்யணும், ஜட ஈடுபாடுகளிலிருந்து விடுபட்ட மனம் போன்ற விதிகளை கொண்ட கடினமான யோக முறையை பற்றி கேட்பானேன். இதனால இந்த அஷ்டாங்க யோக முறை வந்து ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா நம்ம வாழும் இடத்த நம்ம நல்லபடியாக தேர்வு செய்யணும், நம்ம வந்து சரியா அமரணும், நல்ல இடத்த தேர்வு செய்யணும், எல்லா ஜட ஈடுபாடுலேருந்து எல்லாம் விட்டுறணும். ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இமெயில் கிடையாது, வாட்ஸ்அப், ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப் எதுவுமே கிடையாது. நீங்கள் காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணணும். சொந்தக்காரங்க யாருக்கிட்ட சாப்பாடு கிடையாது, துணிமணி கிடையாது, எந்த சோப்பு ஷாம்பு எதுவுமே கிடையாது, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து காட்டில் வந்து தனியாக வச்சுக்கணும், துணிமணி கூட நல்லா இருக்காது, உங்களுக்கு ஐரன் பாக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் காட்டில் போய் வசிக்க முடியுமா? ஸோ வந்து கஷ்டமான விஷயம் இந்த யோகத்தை வந்து யோகம் முறை செய்கிறது. அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நம்ம வந்து பண்ணுறது கஷ்டமான சூழ்நிலை நம்ம உருவாக்கிட்டோம். செயற்கையான வாழ்க்கை முறையை நம்ம உருவாக்கிட்டோம். நம்ம இயற்கையான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு தயாராக இல்லை, அந்த யோகத்தை செய்யறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இல்லை. நடைமுறையை உணர்ந்த மனிதன் என்ற முறையில் பற்பல வழிகள் தனக்கு சாதகமான வாய்ப்புகள் இருந்த போதிலும் இந்த யோக முறையை பின்பற்றுவதை அசாத்தியமாக கருதினான் அர்ஜுனன். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய பக்தர், கிருஷ்ணனுடைய நண்பர். அவராலேயே வந்து அது துவாபர யுகத்துல 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாதகமான சூழ்நிலையே வந்து அஷ்டாங்க யோக முறையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் அர்ஜுனன். ஆனா அவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர், நிறைய நல்ல குணம் நிறைய இருக்கு, நற்குணங்கள் நிறைய இருக்கிறார் அர்ஜுனன் கிட்ட. அவர் ஒரு மாபெரும் போர் வீரர், நீண்ட வாழ்நாளை கொண்டவர். எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் நெருங்கிய நண்பர். அந்த காலத்துல 1000 வருஷம் வாழ்வாங்க துவாபர யுகத்துல. அந்த காலத்திலேயே வந்து அர்ஜுனனால இந்த பயிற்சியை யோக முறையை பயிற்சி செய்ய முடியல. அவர் வந்து இதை வந்து அவரை ஏற்றுக்க முடியல. இந்த யோக முறையை வந்து அர்ஜுனன் வந்து செய்யவே இல்லை. கடைசியில அவர் வந்து இந்த யோக முறையை பயிற்சி செய்யவே இல்லை எப்பவுமே. அவர் அர்ஜுனனே செய்யாத இந்த யோக பயிற்சி இப்போ வந்து மக்கள் வந்து பயிற்சி செய்யறேன்னு சொல்லிட்டு வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து சில பேரால முடியலாம், ஆனா பொதுவான மக்களால முடியாது. ஆனா இப்போ வந்து அப்படி ஒரு தொழிலா ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க யோக முறையை. பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களை வைத்து ப்ரமோஷன் பண்ணிட்டு யூடியூப் சேனல் எல்லாம் போடுறாங்க. ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க இந்த யோகாசனம் அஷ்டாங்க யோகான்றது வந்து ஒரு பிசினஸா மாத்திட்டாங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க, அங்க இந்த அஷ்டாங்க யோக முறையை கற்றுக் கொடுக்குறாங்க, பணத்தை சம்பாதிச்சு இந்தியாவுக்கு வந்துடுறாங்க பல்வேறு யோகிகள். பல்வேறு சினிமா நடிகைகளை வைத்து யோக முறையை பிரச்சாரம் செய்கிறார்கள், பிசினஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நக்கல், போலித்தனமான யோகங்கள், யோகா மையங்கள், யோகா சங்கங்கள், யோகா முறைகள், யோகிகள். அவங்க எல்லாம் வசதியா இருந்தா கூட வந்து நம்ம காலத்தை வீணடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து உண்மையான குறிக்கோளை வந்து அவங்களுக்கு தெரியாது. உண்மையான யோகத்தை செய்யறதுக்கு உண்மையான குறிக்கோள் என்னன்னா
நம்ம உடம்புல இருக்கிற பரமாத்மா உணரணும், ஆன்மீக உலகத்துக்கு நம்ம போகணும். இதுதான் யோகத்தின் யோக பயிர் செய்வதற்கான உண்மையான குறிக்கோள் இதுதான். சோ சஞ்சலம் ஹி மனஹ கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிகிரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். கிருஷ்ணா மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு. கிருஷ்ணா மனம் அமைதியற்றதும் குழப்பம் நிறைந்ததும் அடங்காததும் சக்தி மிகுந்ததும் ஆயிற்று. வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினமானதாக எனக்கு தோன்றுகின்றது. பொருளரை மனம் புத்திக்கு படிந்தவனாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்களில் புத்தியையும் வென்றுவிடும் அளவிற்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகின்றது. நடைமுறை உலகில் பற்பல எதிர் சக்திகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாகவும் மிகவும் கடினமான செயலே. எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனோநிலையை செயற்கையாக உருவாக்கி கொள்ளலாமே தவிர இறுதியில் எந்த உலக மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனெனில் வீசும் காற்றை அடக்குவதை விட இது கடினமானதாகும். வேத இலக்கியங்களில் கட்டோபனிஷத் கூறப்பட்டுள்ளது. ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவச்ச புத்திம் து சாரதிம் வித்தி மனః பிரக்ரஹம் ஏவச்ச இந்திரியாணி ஹயன்யாஹுர் விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத் யாஹுர் மனிஷினஹ. ஜட உடல் எனும் ரதத்தில் பிராணியாக ஆத்மாவும் சாரதியாக புத்தியும் ஓட்டும் உபகாரணமாக மனமும் குதிரைகளாக புலன்களும் உள்ளன. இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்ப துன்பத்தை அடைகிறான். பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறே எண்ணுகின்றனர். மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும். ஆனால் சில சமயங்களில் மோசமான வியாதி சிறப்பான மருந்தையும் வென்று விடுவதைப் போல பலமானதும் அடங்காததுமான மனம் ஒருவனது சுய புத்தியையும் அடிக்கடி வென்று விடுகிறது. இத்தகு பலமிக்க மனம் யோக பயிற்சியால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அர்ஜுனனை போன்ற சாதாரண மனிதனுக்கு இது என்றும் அசாத்தியமே. அப்படி இருக்க நவீன மனிதனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? இங்கு கூறப்பட்டிருக்கும் உவமை பொருத்தமானது. வீசும் காற்றை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. குழம்பிய மனதை கட்டுப்படுத்துவது அதைவிட கடினமானதாகும். பகவான் சைத்தன்யரால் கூறப்பட்டபடி மனதை கட்டுப்படுத்த எளிதான வழி முக்திக்கு மிகவும் உகந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பணிவோடு ஜபிப்பதுதான். பரிந்துரைக்கப்படும் வழிமுறை சவை மனஹ கிருஷ்ண பாதார விந்தயோஹோ. மனதை முழுவதுமாக கிருஷ்ணரில் ஈடுபடுத்த வேண்டும். இதன் பின் மட்டுமே கிளர்ச்சியூட்டும் ஈடுபாடுகளில் இருந்து மனம் விடுபட முடியும். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா மனசு அமைதியற்றது, குழப்பம் நிறைந்தது, அப்புறம் மனசு அடங்காதது, சக்தி மிகுந்தது. மனசு வீசும் காற்று அடக்கிடலாம், ஆனா மனசை அடக்குறது கஷ்டமானது. ஸோ அர்ஜுனர் சொல்றார், மனசு அமைதியற்றது, குழப்பம் நிறைந்தது, அடங்காதது, சக்தி மிகுந்தது. காற்றை அடக்குவதால மனசு அடக்குவது கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் சொல்றார். பொருளுரை என்ன பார்ப்போம். மனம் புத்திக்கு படிந்தவனாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் சில சமயங்களில் புத்தியையும் வென்றுவிடும் அளவிற்கு மனம் மிகவும் பலமானதாகவும் அடங்காததாகவும் விளங்குகின்றது. நடைமுறை உலகில் பற்பல எதிர் சக்திகளை சமாளிக்க வேண்டிய மனிதனுக்கு மனதை அடக்குவது நிச்சயமாக மிகவும் கடினமான செயலே. எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனோநிலையை செயற்கையாக உருவாக்கிக் கொள்ளலாமே தவிர இறுதியில் எந்த உலக மனிதனாலும் அவ்வாறு செய்ய முடியாது. ஏனெனில் வீசும் காற்றை அடக்குவதை விட இது கடினமானதாகும். வேத இலக்கியங்களில் கட்டோபனிஷத் கூறப்பட்டுள்ளது. ஆத்மானம் ரதினம் வித்தி. பாத்தீங்கன்னா மனசை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்னா, நமக்கு சாஸ்திர அறிவு இருக்கணும், குரு கொடுத்திருக்கிற அறிவு இருக்கணும், புத்தி. ஸோ புத்தி மூலமா இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும். டிஸ்கிரிமினேஷன் அனாலிசிஸ், டிஸ்கிரிமினேஷன் புத்தி மூலமா நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசை நம்ம புத்தி மூலமா கண்ட்ரோல் படுத்தணும். பிறகு சில சமயத்துல பாத்தீங்கன்னா
மனசு வந்து புத்தியையே வென்று விடுது. புத்தியையும் வந்து மனசு வந்து வென்று விடுது. மிகவும் பலமானது மனசு. மனசு மிகவும் பலமானது, அடங்காதது மனசு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. ஒருத்தர் செய்கிற தொழிலை வந்து எதிர்க்கிறது வேற ஒருத்தர் இருக்கிறார். பிராமணர்கள் செய்கிற தொழில பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் செய்கிற தொழிலோட வித்தியாசமானது. வைசியர்கள் செய்கிற தொழில் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் செய்கிற தொழிலோட வித்தியாசமானது. சூத்திரர்கள் செய்கிற தொழில் பார்த்தீங்கன்னா இந்த மற்றவங்க 3 வருணத்தை இருக்கிறவங்க செய்கிற தொழிலோட வித்தியாசமானது. ஸோ 4 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள். 4 பேர்களும் 4 விதமான வர்ணாசிரம முறையில் இருக்கிறாங்க. 4 பேரின் கடமைகள் வெவ்வேறானவைகள். பிராமணர்கள் தானத்தை வாங்கணும், தானத்தை கொடுக்கணும், யாகத்தை செய்யணும், யாகத்தை செய்ய வைக்கணும், பாடம் சொல்லி கொடுக்கணும், படிக்கணும். இதெல்லாம் பிராமணர்களின் கடமைகள். சத்திரியர்கள் வந்து பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும், யுத்தம் செய்யணும், தைரியமா இருக்கணும், தானத்தை வழங்கணும். தானத்தை வாங்கக்கூடாது, தானத்தை கொடுக்கணும். சத்திரியர்கள் மக்களை ஆட்சி செய்யணும், தானம் தானத்தை கொடுக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றணும், தீயவர்களை அழிக்கணும், தைரியமா இருக்கணும். இது வந்து சத்திரியர்களின் கடமை. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா, வைத்தியர்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்வார்கள், பசுமாடு பாதுகாப்பார்கள், விவசாயம் செய்வார்கள். இது வந்து வைசியர்களின் கடமை. சூத்திரர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் செய்வாங்க. எல்லாருக்குமே வந்து தொழில் செய்வாங்க. சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வைசியர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து வந்து ஒரு உதவி செய்வாங்க சூத்திரர்கள். இவங்க தான் வந்து சூத்திரர்கள். ஸோ வந்து ஒவ்வொருத்தர் செய்யற செயல் வந்து மற்றவங்க செய்யற செயலோட வித்தியாசமா இருக்கும். அதனால வந்து மனசு வந்து அடக்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ பற்பல எதிரி சக்திகள் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தர் செய்யற செயலுக்கு அடுத்த செய்யற செயலுக்கு வித்தியாசமா இருக்கும். பிராமணர்கள் ஒரு மாதிரி செயல்படுவாங்க, சத்திரியர்கள் ஒரு மாதிரி செயல்படுவாங்க, வைசியர்கள் சூத்திரர்கள் ஒரு மாதிரி செயல்படுவாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும். மனசு வந்து அடக்கிறது கஷ்டமான விஷயம். இப்போ எதிரியும் நம்ம எதிரிகிட்ட சில டைம்ல பேச வேண்டியதா இருக்கும், நண்பர்கிட்ட சில டைம்ல பேச வேண்டியதா இருக்கும். எதிரிக்கும் நண்பருக்கும் வந்து சமமான மனநிலையை செயற்கையாக உருவாக்கலாம். செயற்கையாக நம்ம வேணும்னா வந்து பீஸ் ஃபார்முலா யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லலாம். உண்மையான யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எப்போ நம்ம கிருஷ்ணர் நடுவில் வச்சிருக்கிறோமோ, கிருஷ்ணர் நடுவில் கடவுள் நடுவில் இருந்தாதான் வந்து கிருஷ்ணர் நடுவில் இருந்தாதான் வந்து உண்மையான பீஸ் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் இல்லைன்னா வந்து மாயையின் பிடியில் நம்ம இருப்போம். அங்கே மாயையில் இருந்தோம்னா அறியாமை இருக்கும். அறியாமை இருந்தால் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்க முடியாது. சூரியன் கிருஷ்ணர் கிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்துல தான் நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும். இருட்டில் வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்க முடியாது. அறியாமையில் ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஞான ஒளி இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமான மனநிலை செயற்கையாக உருவாக்கப்படலாம். செயற்கையாக நம்ம சொல்லலாம். இப்போ உலகம் ஃபுல்லாக ஏதாவது டிஸ்பியூட் நடந்துட்டு தான் இருக்கு. உலகம் ஃபுல்லாக அரப் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் நிறைய டிஸ்பியூட்ஸ் நடக்குது. இந்தியா பாகிஸ்தான் இருக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீன் இருக்கு, சைனா இந்த தாய்வான், சைனா இந்த சவுத் இந்த வியட்நாம், அந்த மாதிரி ஜப்பான் போன்ற பல்வேறு நாட்களில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கு. அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத நாடே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஏதாவது பிரச்சனை இருக்குதான் செய்யுது. ஸோ நம்ம வந்து செயற்கையாக வந்து அவங்கள அடக்கிடலாம். சமாதானம் தூதுவர் அப்படின்னு பேசலாம். பட் வந்து அந்த சில பிரச்சனைகள் வந்து அது நிரந்தரமாக இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. 50 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையும் அதே மாதிரி ஒரு 70 வருஷமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம தற்காலிகமாக வந்து தீர்வு காணலாம். வந்து அது ஆழமான பிரச்சனைக்கு காரணமே மூலமான பிரச்சனை காரணம் தான் பௌதிகமான ஒரு நம்ம வந்து பௌதிகமான அடையாளங்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். வந்து நம்ம வந்து உடல், நான் இந்தியன், நான் பாகிஸ்தானி, நான் மனிதன், நான் நாய், நான் பூனை, நான் தேவதன், நான் வந்து அப்படி நான் என்ற அந்த அகங்காரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்.
நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர், நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன், நான் வந்து கோடீஸ்வரன், நான் வந்து ஏழை, நான் வந்து புத்திசாலி, நான் அழகான அப்படின்ற அகங்காரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். தவறான ஃபால்ஸ் ஈகோ. நான் சரியான ஈகோ என்னன்னா ஜீவேர ஸ்வரூப ஹோய நித்தியரே கிருஷ்ணதாஸ். நம்ம வந்து கிருஷ்ணருக்கு தொண்டர்கள் அப்படின்ற உண்மையான ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரையும் சமமா நடத்துவோம், எல்லாரையும் சமமா நம்ம வந்து செயல்படுவோம், எல்லாரிடம் சமமாக செயல்படுவோம். ஸோ வீசும் காற்று வேணா அடிக்கிறலாம், ஆனால் வந்து மனசை அடக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம வந்து கட்ட உபநிஷத்துல கூறப்பட்டுள்ள ஒரு ஸ்லோகம், ஜட உடல் எனும் ரதத்தில் பிராணியாக ஆத்மாவும் சாரதியாக புத்தியும் ஓட்டும் உபகரணமாக மனமும் குதிரைகளாக புலன்களும் உள்ளன. இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்ப துன்பத்தை அடைகிறான். பெரும் சிந்தனையாளர்கள் இவ்வாறு எண்ணுகின்றனர். ஸோ ஜட உடலை பார்த்தீங்கன்னா ரதம் இருக்கு. இந்த ஜட உடல் வந்து ஒரு ரதம் மாதிரி, இந்த ரதத்துல வந்து ஆத்மா உட்கார்ந்து இருக்குது. ஒரு பேசஞ்சர் மாதிரி, பிரயாணி பேசஞ்சர் மாதிரி வந்து ஆத்மா உட்கார்ந்து இருக்கு இந்த ரதத்துல. இந்த உடல்ன்ற ரதத்துல வந்து ஆத்மா உட்கார்ந்து இருக்கு, பேசஞ்சர் மாதிரி உட்கார்ந்து இருக்கு. சாரதி வந்து இந்த புத்தி தான் நம்ம சாரதி. ஓட்டும் உபகரணம் வந்து மனசு. குதிரைகளாக புலன்களும் உள்ளன. குதிரை வந்து நம்ம புலன்கள் தான் வந்து குதிரைகள். இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்ப துன்பத்தை அடைகிறான். நம்ம வந்து அடைகிற இன்ப துன்பத்துக்கு காரணம் வந்து நம்ம மனசும் நம்ம புலன்கள் தான். மனம் புத்தியினால் வழிகாட்டப்பட வேண்டும். மனசு வந்து புத்தி மூலமா நம்ம வந்து வழிகாட்டணும். மனசு வந்து புத்தி மூலமா வழிகாட்டணும். சில வந்து பாத்தீங்கன்னா சில மோசமான வியாதி பாத்தீங்கன்னா சில நம்ம என்னதான் மருந்து கொடுத்தாலும் சில மோசமான வியாதிகள் வந்து குணமடைகிறது இல்லை. அதே மாதிரி மனசு வந்து புத்தியை வந்து வென்று சில டைம்ல வந்து புத்தி சொல்ற பேச்சு கேட்காம வந்து மனசு வந்து இஷ்டத்துக்கு வந்து மனசை கட்டுப்படுத்த முடியாம அடங்காதான் இருக்கு. சில டைம்ல புத்தியை வந்து விட்டுட்டு மனசு அடங்காதான் இருக்கு. நம்மளோட புத்தியே வென்றுடுது மனசு. இப்படிப்பட்ட வந்து மனசை வந்து நம்ம வந்து யோக பயிற்சி மூலமா நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அந்த மனசை. ஆனா அர்ஜுனனை போல சாதாரண மனுஷனுக்கு வந்து எதுவுமே இதெல்லாம் முடியாது. அர்ஜுனன் போன்றவர்களுக்கே முடியலன்னா நம்ம வந்து மனுஷனுக்கு என்னன்னு நம்ம சொல்றது? அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய பக்தர், கிருஷ்ணரின் நண்பர். அவராலேயே இந்த யோக பயிற்சி செய்ய முடியல, மனசை கட்டுப்படுத்த முடியல, புலன்க அப்படி சொல்றாருன்னா நம்ம வந்து என்ன சொல்றது? நம்ம கலியுகத்தின் மனிதர்களை பத்தி என்ன சொல்றது? ஸோ இங்க இருக்க உதாரணம் பார்த்தீங்கன்னா சிறந்த உதாரணங்கள். இது வந்து காற்றை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. காற்றையே கட்டுப்படுத்த முடியாதுன்னா மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? அதோட கஷ்டமான விஷயமே. ஆனா பகவான் சைத்தன்யர் வந்து நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு எளிமையான ஒரு வழிமுறை கொடுத்துருக்கிறார். அந்த மந்திரம் தான் ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். இந்த மகா மந்திரத்தை நம்ம சொல்றதுனால மனசை வந்து கட்டுப்படுத்தலாம். முக்திக்கு மிகவும் உகந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பணிவோடு ஜபிப்பதுதான் பரிந்துரைக்கப்படும் வழிமுறை. கலியுகத்துல வந்து தோஷங்கள் நிறைந்திருக்கு. ஆனா வந்து இதுல ஒரு சிறந்த வழிமுறைன்னா பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை தினமும் ஜபிப்பது, பணிவோடு ஜபிப்பது தான் வந்து சிறந்த வழிமுறை, சிறந்த யோக முறை, சிறந்த மருந்து. மந்திரத்தை மனதை விடுவதற்கான சிறந்த மருந்து மகா மந்திரம் தான். மனசை நம்ம வந்து கிருஷ்ணர்ல எப்பவுமே ஈடுபடுத்தணும், முழுமையா ஈடுபடுத்தணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மனசை வந்து விடுபடுத்த முடியும். மனசை அதன் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறது தான் வந்து மந்திரம். மனசின் துன்பங்கள் என்னன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பொறாமை போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து மனசுல வந்து டெய்லி குப்பைகள் வந்து மனசு வந்து உட்கார்ந்துருது. அந்த மனசை வந்து சுத்தப்படுத்துறது வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான். ஸ்ரீ பகவான் உவாச்ச. 35.
असंशयं श्री महाबाहो। श्री भगवान उवाच असंशयं महाबाहो मनो दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय வைராகியன ச கிருஹ்யதே। மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, குந்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். பொருளுரை அச பக்திவேதாந்த ஜெய். அடங்காத மனதை கட்டுப்படுத்துவது சிரமம் எனும் அர்ஜுனனின் கூற்று முழு முதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயத்தில் பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது